வாழ்க வளமுடன். நம்ம இந்த வாழ்க்கையை முழுமையாக வாடுறதுக்கும் இந்த உடம்பு உயிரோடு இருக்கிறதுக்கும் நமக்கு தேவை பிராணசக்தி. பிராணசக்தி மூச்சு வழியாக தான் கிடைக்குது. இந்த பிராணசக்தி மூச்சு வழியாக கிடைக்கக்கூடிய பிராணசக்தி முழுமையாக இருக்கணும் அப்படின்னா நமது மூச்சுக்காற்று, இயற்கையாக எடுக்கக்கூடிய மூச்சுக்காற்று அடிவயிறுவரும் போயிட்டு அங்கேருந்து மேலே வரணும். இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நீங்கள் நேராக நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. உட்காந்துக்கிட்டு இயற்கையான மூச்சு எடுங்க. சாதாரணமாக உள்மூச்சு வெளிமூச்சு போகுது பார்த்தீங்களா, அதை கவனிங்க. கண்களை மூடிக்கோங்க. சாதாரணமான உள்மூச்சு அடி வயிறுவரும் போகுதா, அப்போ அடி வயிறு அசையும். எந்த அளவுக்கு அசையுதுன்னு பாருங்கள். ஒரு சிலருக்கு வயிறு அசையும், ஒரு சிலருக்கு நெஞ்சு அசையும், ஒரு சிலருக்கு ஷோல்டர் மட்டும் தான் அசையும். இப்போ வயிறு வரலாம் அசைது அப்படின்னா ஒரு 90 to 95% மூச்சு காற்று உள்ளுக்குள்ளே போகுது. நெஞ்சு மட்டும் தான் அசைது அப்படின்னா ஒரு 60-70% மூச்சு காற்று உள்ளுக்குள்ளே போகுது. ஷோல்டர் அசைதுன்னா ஒரு 30 to 40% மூச்சு காற்று தான் உள்ளே போகுது. ஆனால் நமக்கு தேவை முழுமையான மூச்சு காற்று தேவை. இந்த முழுமையான மூச்சு காற்றுக்கும் நம்ம உடம்போட போஸ்டருக்கும் டைரெக்டாக கனெக்டிவிட்டி இருக்குது. அது எப்படிங்க நம்ம முழுமையான மூச்சு காற்றுக்கும் உடம்போட போஸ்டருக்கும் கனெக்டிவிட்டி இருக்குன்னு கேட்குறீங்களா? இப்போவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துடலாம். நேராக நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. சேரில் உட்காந்துருந்தாலும் பரவாயில்ல, தரையில் சமணம் போட்டு உட்காந்துருந்தாலும் பரவாயில்ல, வஜ்ராசனம் போட்டு உட்காந்துருந்தாலும் பரவாயில்ல. கண்டிஷன் என்னென்னா உங்கள் முதுகுத்தண்டு, கழுத்து, தலை 3 நேர்கோட்டில் இருக்கட்டும். நேராக உட்காந்துக்கிட்டேன். உங்கள் உள்ளங்கைகள் இருக்குது பார்த்தீங்களா, உள்ளங்கைகளை மேல் நோக்கி உங்கள் தொடை மேலே வச்சுக்கோங்க. உள்ளங்கைகளை மேல் நோக்கி உங்கள் தொடை மேலே வச்சுக்கிட்டு கொஞ்சம் டீப்பாக இன்ஹேல் எடுங்க, டீப்பாக எக்ஸேல் பண்ணுங்கள். கொஞ்சம் டீப் இன்ஹேல், டீப் எக்ஸேல். அதுக்கப்புறம் ஒரு 5 மூச்சு காற்று எடுங்க. 5 மூச்சு காற்றுக்கு அப்புறமா உள்ளங்கைகளை கீழ் நோக்கி வச்சுக்கோங்க. கீழ் நோக்கி வச்சுக்கிட்டு டீப் இன்ஹேல், டீப் எக்ஸேல். மறுபடியும் உங்களுடைய உள்ளங்கைகளை மேல் நோக்கி வச்சுக்கோங்க. அதாவது 5 மூச்சு காற்று, கைகள் மேல் நோக்கி வச்சுக்கிறோம். அப்புறம் கீழ் நோக்கி வச்சு ஒரு 5 மூச்சு காற்று, மறுபடியும் மேல் நோக்கி வச்சு ஒரு 5 மூச்சு காற்று. டீப் இன்ஹேல், டீப் எக்ஸேல். இப்போ உங்களுக்கு கைகள் மேல் நோக்கி வச்சிருக்கும் போது எந்த அளவுக்கு மூச்சு காற்று உள்ளே போகுது, எங்கேருந்து வெளியில் வருதுன்னு கவனிங்க. கைகள் திருப்பி வச்சிருக்கும் போது உங்களோட மூச்சு காற்று எவ்வளோ தூரம் உள்ளே போகுது, எங்கேருந்து வெளியில் வருதுன்னு கவனிங்க. இதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ மூச்சு காற்றுக்கும் கைகளோட போஸ்டருக்கும் உடம்புல எந்த அசைவும் நம்ம பண்ணலைங்க. வேறு எந்த பாடி போஸ்டரும் மாற்றலை. உள்ளங்கைகளை நேராக வைக்கிறோம், திருப்பி வைக்கிறோம், இவ்வளோதான் பண்ணுறோம். இதற்கும் மூச்சு காற்றுக்குமே சம்மந்தம் இருக்குது. அப்போ நம்ம அசையக்கூடிய, நம்ம சாஞ்சி உட்காடுறோம், நேராக நிமிர்ந்து உட்காடுறோம், கம்ஃபர்டபுளாக உட்காடுறோம், நடக்கிறோம், நிற்கிறோம், படுத்துங்கிறோம், எவ்வளோ பண்ணுறோம் பாருங்கள். எல்லாத்துக்கும் நம்ம மூச்சு காற்று, முழுமையான மூச்சு காற்றுக்கும் சம்பந்தம் இருக்குது. உடம்புக்கும் உடம்போட போஸ்டருக்கும் நம்ம மூச்சு காற்றுக்கும் முழுமையான மூச்சு காற்றுக்கும் டைரெக்டாக சம்மந்தம் இருக்குது. இதை பற்றி நீங்கள் இன்னும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இது அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம். உடம்புக்கும் மூச்சு காற்றுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்றதெல்லாம் கற்றுக்கலாம். இதையெல்லாம் கற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் ஆரோக்கியமாகவும் செல்வ செழிப்போடு வாழலாம். வாழ்க வளமுடன்.